ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு விஜய் வந்துட்டு காவேரி முகத்தை பார்த்தோன்னே, நீ இன்றைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கோமா, நீ டயர்டாக இருக்குன்னு தெரியுது, நான் வந்துட்டு குமரனை கூப்பிட்டு ஷாப்பிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆஃபீஸ் போவேன்னு சொல்லிட்டாரு. எதுக்குங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், கண்டிப்பாக யாராவது பண்ணணும், அவருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவர் கிளம்ப இவ்வளோ யோசிக்கிறாரு, ரொம்ப நல்லவராக இருக்காருன்னு யோசிச்சுட்டு இருக்க டைமில் ராகினி வராங்க. ஐயோ இவன் மூஞ்ச பார்த்தா காண்டாகுது அப்படின்ற ரேஞ்சுக்கு போதுங்க. அதுக்கப்புறம் கடுப்பேற்றுறவன்ட்டு கம்முன்னு இருக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா காவேரி, கம்முன்னு இருங்க காவேரி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. காலம் பதில் சொல்லணும் உனக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்று வெறுப்பேற்றி பக்கத்தில் எனக்கு ரொம்ப குழுக்குழுன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லா வருவீங்கடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கூப்பிட்டு வந்துட்டாங்க ஆசிரமத்துக்கு. வந்தோடனே இதை பார்த்தா யார் மாதிரி தெரியுதோ, இது யார் மாதிரி தெரியுதோ, இங்கே நிற்கிறது யாருன்னு தெரியுதோ அப்படின்றாங்க. அட பாவிகளா, அதான் விஜய், ஏன் விஜய் அப்படிங்குது. இதை கேட்டோன்னே அந்த பொண்ணால் ஜீர்ணிச்சிக்கவே முடியலங்க. ஏன்னா வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறது ரியல் லைஃப்பில் இந்த பொண்ணுமா, நீ கனவுலே இருக்கமா, தட்டி வெளியே எழுப்புடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதை சோகத்தில் இவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அவங்க அக்காட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். என்னன்னு பார்க்குறீங்களா, அளவு எடுக்கிறீங்களா, அளவு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, டே ஆண்ட வாயா ஓடிடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கத்திரிக்கோள் வச்சு விரட்டுன்னு விரட்டி அடிச்சிட்டாங்க நம்ம காவேரி. இவ்வளோ துணிச்சலும் உள்ளே வச்சுக்கிட்டு பயந்த மாதிரி நீ நடிக்கிற. அதுக்கப்புறம் நம்ம கங்காட்ட பேசிகிட்டு இருக்கோன்னே, இப்படி தாண்டி அடிக்கடி வராங்க, இப்போலாம் எனக்கு பயமாக இருக்குடின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க ஏன் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா அந்த விஷயத்தை அக்கா என்னால் மறைக்க முடியலக்கான்னு விஷயத்தை எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கா, இவருக்கு மனசுலேயும் அந்த பொண்ணோட நினப்பு இருக்குக்கா இன்னும் கொஞ்சம், ஆனால் இந்த பொண்ணோட மனசுலையும் இப்படி இருக்குது, அதனால் சேர்த்து வச்சிடலாமான் இருக்கேன்னு சொல்லி சொன்னோன்னே, நீ பைத்தியமாடி, நீ என்ன லூஸாடின்னு சொல்லிட்டு செம்ம திட்டுறாங்க. உன் லைஃப்பை மட்டும் நீ பாருடின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு கண்டிப்பாக விஜய் வேணும்க்கா, விஜய் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. இவர் இங்கே கதர்னு கதறாரு. அங்கே ஒருத்தர் ஷாப்பிங்க்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. குமரன் அமௌண்ட்டை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாரு.